தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தமிழரசு கட்சியிலிருந்து பலர் அதிரடியாக நீக்கம். பேருந்துகளை கண்காணிக்க விசேட நடவடிக்கை. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அரசு அதிகாரிகளுக்கு விசேட முற்பணம். போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடந்தது என்ன? கார் மோதி பெண் பாதசாரி மரணம். சீதுவ வெலப்பட வீதியில் துப்பாக்கிச் சூடு, மூவர் படுகாயம். திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுக்க விசேட குழு. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த தேர்தலில் தமிழரசு கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகனும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. இதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். கட்சியின் உறுப்பினரான சிவமோகன் மீது தேர்தல் காலங்களில் கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடாத்தியமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரியநேத்திரன் ஏற்கனவே இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரையும் கட்சியிலிருந்து விலகலாம் என்ற பிரேரணையும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் கடந்த தேர்தலில் கட்சிக்கு எதிரான வகையில் வேறு கட்சிகளோடு அல்லது சுயேட்சை குழுக்களோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விலக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவ்வாறானவர்களின் பெயர்கள் எல்லாம் வர்த்தமானியில் வந்துள்ளது. மேலும் வேறு கட்சிகள் மற்றும் குழுக்களுக்காக பிரச்சாரம் செய்தவர்கள் மற்றும் கட்சியின் முடிவுகளுக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலில் பிரச்சாரம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். சிலருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏனையவர்களுக்கும் எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் வாகன விபத்துக்களை குறைக்கும் வகையில் போலீசாரால் விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை மீறி தொலைதூர பஸ் சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் விடயம் தொடர்பில் பிரதானமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் பஸ்களை சோதனையிடுவதற்கு சிவில் உடையில் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டுள்ளதாகவும் நீண்ட தூர சேவை பஸ்களில் அவர்கள் கணிசமான தூரம் பயணிப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதன்போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல், கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல், பாதசாரி கடவைகளில் வாகனங்களை முந்தி செல்வது மற்றும் அதிவேகமாக செல்வது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படவுள்ளது. சீருடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் பஸ்ஸினை நிறுத்தி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து சாரதிகளுக்கு அறிவுறுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர். பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் தொடர்பான அறிக்கைகளை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்றத்தின் பொதுச் செயலாளர் குஷானி ரோகணதீர எழுத்து மூலம் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை கையளிப்பதாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஊழல் தடுப்பு சட்டத்தின் 82A பிரிவின்படி அனைத்து எம்பிக்களும் பதவிக்கு நியமிக்கப்பட்ட 3 மாதங்களுக்குள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னர் சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். இந்நிலையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னர் சொத்து பொறுப்பு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் ஜூன் மாதம் மீண்டும் அந்த அறிக்கைகளை பெற்றுக்கொள்வதா என்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.
அரசு அதிகாரிகளுக்கு அடுத்த ஆண்டுக்காக 4000 ரூபாவுக்கு மிகாத விசேட முற்பணத்தை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் எஸ். ஆலோக பண்டார இதனை தெரிவித்துள்ளார். எதிர்கால வேதனத்தில் கழிக்கப்படும் வகையில் இந்த முற்பண தொகை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு அதிகாரிகளுக்கு இந்த முற்பணம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்குள் செலுத்தப்படவுள்ளது. மேலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களினால் மேற்கொள்ளப்படும் எனவும் பொது நிர்வாக அமைச்சு செயலாளர் எஸ். ஆலோக பண்டார தெரிவித்துள்ளார். அம்பாறையில் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரியை குழுவாக இணைந்து தாக்கிய சந்தேக நபர்களை பெரிய நீலாவணை போலீசார் கைது செய்துள்ளனர். தாக்குதலினால் நிலைகுலைந்த குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் மருதப்புனை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அம்பாறை பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதியில் இடம்பெற்ற இருசாரார் முருகல் தொடர்பில் நேற்று விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸ் அதிகாரி மீதே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பல்வேறு குற்றத்தடுப்பு பிரிவில் வியாழக்கிழமை முறைப்பாடு ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. முறைப்பாட்டை ஆராய இருதரப்பினரை வரவழைத்த போலீஸ் அதிகாரி விசாரணை விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார். குறித்த விசாரணை போலீஸ் அதிகாரி முன்னிலையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது முறைப்பாட்டாளர் பக்கமாக நின்ற பெண் திடீரென தனது செருப்பினை கலட்டி மறுமுனையில் இருந்த எதிரொலியை நோக்கி பலமுறை தாக்கியுள்ளார். இதன்போது உடனடியாக செயற்பட்ட அப்போலீஸ் அதிகாரி குறித்த தாக்குதலை நிறுத்துமாறு கோரி சமரசப்படுத்த முயற்சித்துள்ளார். இந்நிலையில் போலீஸ் அதிகாரியை திடீரென குழுவாக இணைந்து போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணைக்காக அழைக்கப்பட்டவர்கள் தாக்கியுள்ளனர். இதன்போது சற்றும் எதிர்பார்க்காத குறித்த போலீஸ் அதிகாரி காயமடைந்த நிலையில் அருகிலுள்ள மருதமுனை பிரதேச வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். மேலும் இத்தாக்குதலில் ஈடுபட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் பெண் மற்றும் ஆண் சந்தேக நபர்கள் 7 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் கடமைக்கு இடையூறு செய்தமை, சமாதானத்திற்கு குந்தகம் விளைவித்தமை, வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஞ்சிய சந்தேக நபர்களை கைது செய்ய பெரிய நீலாவணை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான முழு விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் THDML புத்திக மேற்கொண்டுள்ளார். மாத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கண்டி யாழ்ப்பாணம் வீதியில் பலாபத்வல பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் பெண் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று மாத்தளை போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. மாத்தளையிலிருந்து தம்புள்ளை நோக்கி பயணித்த காரொன்று வீதியை கடக்க முற்பட்ட பெண் பாதசாரி மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த பெண் பாதசாரி மாத்தளை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். மாத்தளை பலாபத்வல பிரதேசத்தைச் சேர்ந்த 59 வயதுடைய பெண்ணே உயிரிழந்துள்ளார். விபத்து தொடர்பில் கார் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். சீதுவ வேலப்பட வீதியில் மகளுந்தில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 3 காயமடைந்துள்ளனர். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 3வரும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் இடம்பெறும் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்காக பதில் போலீஸ் மா அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அதிகரித்து செல்லும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மா அதிபர்களும் இந்த குழுவில் தலைவர்களாக செயல்படுகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 20 பேரின் பெயரை உள்ளடக்கியதாக இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படை, விசேட போலீஸ் பிரிவு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவம் செல்லும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.